பேசுவது கஷ்டமாக இருக்கிறது. இவ்வளவு வயதிலும் இவ்வளவு அனுபவத்திலும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி அந்த பக்குவம் எனக்கு வரவில்லை. என்னை பேச அனுமதிக்காதீர்கள். அன்பும் பலவீனமாகும் பாலச்சந்தர் என்ற ஒரு பாதி பலத்தை எனக்கு பாதி பலம், மீதி பலம் நீங்கள். எப்பொழுது உங்கள் பலம் எனக்கு இழக்கிறது அன்று நான் உங்களோடு வந்துள்ளேன். அவர் அற்புதமான விஷயத்தை நம்ம கொண்டு வச்சிருக்கார். ஆரம்ப படம் நீர்க்கும்படி, கடைசி படம் போய். வாழ்க்கையும் உங்கள் புகழும் உங்களுடைய தோல்விகளும் உங்களுடைய உணர்ச்சிகளும் கோபங்களும் தாபங்களும் போய் அமைதியாக வாழுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். நன்றி, வணக்கம். இன்று திரையுலகில் இருக்கின்ற பல முக்கிய பிரபலங்களுக்கு அல்லது பெரும்பாலான பிரபலங்களுக்கு முகவரி வழங்கியவர் எங்கள் இயக்குனர் திரு கே பாலச்சந்தர் அவர்கள். அதனால் இனி எங்களுடைய அலுவலகம் கூட அவர் முகவரியிலேயே இயங்க வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். படைப்பகம் என்று பெயரிடப்பட்ட நமது அலுவலகம் இனி பாலச்சந்தர் இல்லம் என்று அழைக்கப்படும். பாலச்சந்தர் அவர்களின் சிறந்த படைப்புகள், எல்லா படைப்பும் சிறந்த படம் தான். ஆனால் அதில் மிகச்சிறந்த படைப்புகளை தேர்ந்தெடுத்து சென்னை திரையரங்களில் அதை வெளியிட்டு ஒரு வாரம் முழுவதும் பாலச்சந்தர் படங்களை வெளியிட்டு அது ஒரு பாலச்சந்திரன் திரைப்பட பிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் பாலச்சந்தரை நடத்த இருக்கின்றோம். மேலும் சென்னை காமராஜர் அரங்கத்தில் பிப்ரவரி முதல் வாரத்தில் அவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட, அவரால் வாழ்வு பெற்ற, அவரால் அறிவு பெற்ற திரைப்படத்துறையைச் சேர்ந்த அனைத்து பிரிவுகளும் ஒன்றிணைந்து ஒரு மிக பிரம்மாண்டமான நினைவஞ்சலி ஒன்றை நடத்த இருக்கின்றோம். தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்ட விருதுகள் வழங்கும் விழா வரும் ஏப்ரல் மாதத்தில் திட்டமிடப்பட்டுள்ளது. சிறந்த இயக்குநருக்கான விருது பாலச்சந்தர் விருது என்று அழைக்கப்படும். இனி அரசுக்கு சில கோரிக்கைகளை நாங்கள் வைக்க இருக்கின்றோம். பாலச்சந்தர் வாழ்ந்த மயிலை பகுதியில் ஒரு சாலைக்கு பாலச்சந்தர் சாலை என்றே பெயரிட வேண்டும் என்று எங்கள் கோரிக்கையினை முதல் கோரிக்கையாக வைக்கின்றோம். மேலும் லஸ்கார்னர் அருகில் அவருடைய திருவுருவ சிலை ஒன்று அமைக்கப்பட வேண்டும். இந்த கோரிக்கைகளை தயவு செய்து அரசு உடனடியாக நிறைவேற்றும் என்று தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தை மட்டுமல்லாமல் இந்த தமிழ் திரைப்படத்துறை சேர்ந்த பல பிரிவுகளை சேர்ந்த அமைப்புகளை சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரின் சார்பாக இந்த வேண்டுகோளை நாங்கள் அரசுக்கு வைக்கின்றோம். என்னுடைய வாழ்க்கையின் பல முக்கியமான தருணங்களை நான் என் அப்பாவுடன் கைத்திருக்கிறேன். இனிமே அந்த நினைவுகள் தான் எனக்கு வைட்டமின் எம், அவரோட பாஷையில சொல்ற மாதிரி. இங்க ரெண்டு விஷயம் தான் சொல்லணும். நான் ஒரு தயாரிப்பாளரா இருந்திருக்கேன். ஆனா ஒரு இயக்குனர், அவளோட மகள் தான் தயாரிப்பாளர். எவ்வளவு வேணாலும் என்ன வேணாலும் அவர் சொல்றத அவர் ஆணைய செய்யற கட்டாயம் எனக்கு இருக்கு. அவர் அதை சந்தேகிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஆனாலும் ஒரு திரைப்படம் எடுக்கும் போது ஒரு 100 ஜூனியர் ஆர்டிஸ்ட் வேணும், இந்த செலவு வேணும்னா புஷ்பா போய் கேட்டுக்கோ, முடியுமான்னு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லுவார். சோ அந்த மாதிரி ஒரு தொழில் முறையில எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் எனக்கு மிக கிடைத்திருந்தது. அதே மாதிரி அவர் அவருடைய சிபாரிசுனோ இந்த ஆளை வேலைக்கு வச்சுக்கோ எனக்கு வேண்டுவார் அப்படின்னு இது வரைக்கும் இந்த 20 காலத்துல ஒரு தடவை கூட என்கிட்ட சொன்னது கிடையாது. இவகிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துட்டோம், அவ பார்த்துப்பா, அவளோட கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியும். சோ நான் நல்ல படம் எடுக்கணும். இன்ஃபேக்ட் பார்த்தாலே பரவசம் சரியா போகலன்னு எனக்கு சாரிம்மா நான் உன்னை ஏமாத்திட்டேன்னு சொன்னார். இப்போ எனக்கு அந்த வார்த்தைகள் எனக்கு ஞாபகம் என்னால் பேசக்கூட முடியல. அவருடைய நல்ல குணங்களை எப்படியாவது நானும் கடைபிடிச்சு அவருக்கு ஒரு நல்ல மகளா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்.